அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில லக்னம் முதல் 12 பாவங்கள்ல குரு பகவான் அமர்ந்த பலன் எப்படி இருக்குன்னு தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக சுபர். 100 கிரகம் நல்ல பலனை 100% செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இந்த குரு வரையறுக்கப்படுகிறார். மனிதர்களுடைய ரொம்ப முக்கியமான காரகங்கள் தனக்காரகத்தையும் குழந்தை காரகத்தையும் குரு பகவான் தான் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சில லக்னங்களுக்கு யோகமாகவும் சில லக்னங்களுக்கு அவயோகமாகவும் செயல்படுவார். எனினும் குருன்றவரு ஒரு 100% ஒரு சுபகிரகம். சமூகத்துல ஒரு மனிதனுக்கு கௌரவ பெயர் புகழை கொடுப்பதும், இறை நம்பிக்கைகளை கொண்ட நபர்களாக உருவாக்குவதும், நல்ல மனிதர்களாக சமூகத்திலே ஒரு நபரை உருவாக்குவதற்கு முக்கிய பொறுப்பு இந்த குருவுக்கு உண்டு. ஒரு மனிதன் கெட்ட சிந்தனையிலிருந்து நல்ல சிந்தனைக்கு மாற்றக்கூடிய அத்தனை விதமான துறைகளிலுமே குருனுடைய ஆதிபத்தியம் இருக்கும். தொழில்கள் எடுத்துக்கிட்டா பணம் சம்பந்தமானது, ஆன்மீகம் சம்பந்தமானது. அதோட மட்டும் இல்லாம ஒரு மனிதனை துவண்டு போன மனிதனை அடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடிய ஒரு ஒரு மோட்டிவேஷனான விஷயங்கள் எல்லாமே இந்த குருனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உலோகங்கள்ல தங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான துறைகளுக்கும் குரு தான் காரகத்தை பெறுகிறார். தொழில ஒரு உயர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உயர் ஸ்கில், உயர் மட்டத்தில் ஒரு மனிதன் ஒரு பெரும் அதிகாரியாக மாறுறாருன்னா அதுக்கு காரணம் இந்த குரு தான். அமைச்சர்களை உருவாக்குவது குரு தான். ஸோ இப்படி மிகவும் முக்கியமான இந்த குரு லக்னம் முதல் 12 பாவங்கள்ல லக்னத்துல குரு பகவான் இருக்கிற பலன் எப்படி இருக்கும்? மனிதனுடைய எண்ணம் செயலை பற்றி சொல்லக்கூடியது இந்த லக்னம். இந்த லக்னத்துல குரு இருக்கும்போது திக்பலத்தை பெறுவார். ஜாதகர் நேர்மையான மனிதரா இருப்பார். தன்கிட்ட எதை இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும், கஷ்டப்படுற நபரை பார்த்தால் உடனடியாக பரிவு குணத்தோடு உதவி செய்யக்கூடிய நபராகவும், ஒருபொழுதும் சமூகத்துல தன் பெயர் மீது ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது, தன் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர். அதுபோல சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யாத நபராக ஜாதகர் இருப்பார். எந்த ஒரு நிலையிலும் இறை நம்பிக்கை ஜாதகருக்கு இருக்கும். பெரிய மனிதர்கள் மீதான நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவர்கள் மீது ஜாதகர் ஒரு மதிப்போடு பழகக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். நல்ல தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். ஆனா இதே லக்னத்துல குரு யோகமாகவும் இருக்கலாம், அவயோகமாகவும் இருக்கலாம். யோகமாக இருக்கும் பொழுது இந்த சிந்தனைகளால் ஜாதகர் பாராட்டப்படுவார். ஜாதகர் ரொம்ப நல்ல மனுஷன், தாங்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பண்பு கொண்டவர்னு பாராட்டப்படுவார். அதே அவயோகமாக குரு இருக்கிறாருன்னா இதே குரு தான், அதே நல்ல மனுஷனா இருப்பார், அதே வெகுளியாக எல்லோருக்கும் சட்டத்திற்கு புறமாக செயல்படாம தர்ம சிந்தனையோட இருக்கிறவரா இருப்பார். ஆனா முதல்ல தன் குடும்பத்தையே பார்த்துக்க முடியல, இவர் பொது வழியில பொதுமக்களுக்காக போராடுறாருன்னு பிறரால் இகழப்படுவார். பார்க்கறதுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு எண்ணம் படைத்தவர், இறை சிந்தனை கொண்டவர் தான். ஆனா குடும்பத்துக்காக எதையும் செய்யாத நபர் குடும்பத்தினால இகழப்படுவார். இது அவயோகமா இருந்தா. லக்னத்திற்கு திரிகோண தொடர்புகள் இல்லாம லக்ன அவயோகியா இருந்து வலுக்கிறாருன்னா, குரு அவயோகமா இருக்கிறாரு இப்படி கெட்ட பெயரை பெற்றுத்தரும். ஆனா லக்னத்தில் குரு நல்ல மனிதராக, சமூகத்துல யோகம் கொண்ட நபராகவும், ஒரு வெள்ளந்தியான மனிதர், எந்த விதத்திலும் தன் மீது கரைபடாத நபர்களாக மாற்றி கொடுக்குது. 2ஆம் இடத்துல குரு அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு. அது 2ல காரக ஆதிபத்தியத்தின் அடிப்படையில தனக்காரக கிரகமே 2ல இருக்கிறார். குடும்பம் நிறைய பேருக்கு லேட்டா உருவாகுது இந்த 2ஆம் இடத்து குருவினார். ஆனா எல்லோரிடமும் தன்மையாகவும் மரியாதையோடும் பேசக்கூடிய ஜாதகராக ஜாதகரை மாற்றுகிறது. ரொம்ப நேர்மையா பேசக்கூடிய நபர். அதுபோல தான் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, சொன்ன வாக்கை மீறாத நபராக ஜாதகரை மாற்றும். பொருளாதார ரீதியாக மேம்பாடுகள்லாம் உண்டு. இந்த ஃபேமிலி விஷயங்கள் மட்டும் காலதாமதமா இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. அடிப்படை அறிவு, அடிப்படை நாலேஜ் கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள். அதுபோல சமூகத்திலே பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடிய நபர்களாகவும் 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறவரை மாற்றி கொடுக்குது. 2ல குரு ஒரே விஷயம், குடும்பத்தை தாமதப்படுத்தி கொடுக்குது. சில பேருக்கு குடும்பத்தை கொடுத்துருது, ஆனா பொருளாதாரத்தை சிரமத்துல உண்டாக்கிறது. தனத்தையோ குடும்பத்தையோ தாமதம் பண்ணுது. 2ல 1 தாமதம் பண்ணுது. பணம் இருந்தா குடும்பத்தை தாமதம் பண்ணுது. இள வயதுகளில் குடும்பத்தை கொடுத்துட்டா பணம் சம்பாதிப்பதுக்கு அவ்வளவு சிரமத்தை கொடுக்குது. எப்ப இதெல்லாம் விடை கிடைக்குதுன்னா 35 வயசுக்கு பிறகு. ஆனா 2ல குரு இருக்கிறவர் எல்லோரிடமும் தன்மையாகவும் மரியாதையாகவும் பேசக்கூடிய குரு. 3ஆம் இடத்திலே குரு தீரிய பாவம், தீரிய பாவம், புகழ் பாவம், அதுபோல அட்வான்ஸ் ஸ்கில், எதையும் செய்து வாத்தி விடலாம் என்ற அந்த கட்சை கொடுக்கிறது இந்த 3ஆம் இடம். குரு இருக்கும்போது நிறைய ஜாதகர்கள் குரு அந்த இடத்தில் வலுத்து விட்டால் ஒரு பயந்த உணர்வு கொண்டவர்கள், பயம், ஒரு முதல்ல ஒரு ஒரு செக்யூரா இல்லாம ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய நபராக மாற்றி கொடுக்கிறது. ஆனா சகோதரர் மூலியமாக ஆதாயம் கொடுக்குது, ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. ஆனா இறை நம்பிக்கை, இறை மீது நம்பிக்கை, நிறைய ஜாதகங்கள்லாம் சமூகத்துல ஒரு தப்பு நடக்குது,
ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்குது, இவர் பார்க்கிறார் கண்ணால, இவருக்கு தெரியுது அநியாயமாக ஒரு நபரை சித்திரவதை செய்கிறார் என்றாலும் கூட கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று பயந்து செல்லக்கூடிய நபராக இருப்பார். அதை எதிர்த்து போராடி அதை தட்டி கேட்கிற குணத்தை கொடுக்காம இறைவன் மீது இறை சக்தியின் மீது அதை விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனா 3ஆம் இடத்துல குரு ஆதிபத்திய ரீதியில திரிகோண தொடர்பை கொண்டால் ஜாதகர் லேட்டரான ஏஜ்ல 40 வயசுக்கு பிறகு புகழ்மிக்க நபரா இருக்கு. 40க்கு பிறகு புகழ்மிக்க நபர் முற்பகுதியில ஒரு பய உணர்வை கொடுக்குது, சகோதரர்களால் ஆதாயத்தை கொடுக்கிறது, இல்லற சுகத்தை அதிகம் பெறக்கூடிய நபர், நல்ல இல்லற சுகங்கள்லாம் ஜாதகருக்கு கிடைக்குது. ஒரே ஒரு மைனஸ், தன்னம்பிக்கையே காலதாமதம் பண்ணிடுது. தன்னம்பிக்கை என்ற விஷயத்துல ஜாதகருக்கு ஒரு சர்க்கிள்கள் இருக்கிறதுன்றத உறுதிப்படுத்தணும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் இட வித்தை ஸ்தானம், தாயை பற்றி சொல்லுது, வீடு மனைகள் சொத்து சுகங்களை பற்றி இந்த 4ஆம் இடம் சொல்லுது. இப்ப 4ல குரு இருக்கிறாருன்னா நல்ல வீடு உண்டு, மனை உண்டு, சொத்து சுகங்கள் உண்டு, நல்ல தாய் உண்டு, போதனை செய்யக்கூடிய தாய், குடும்பத்துல தாய் தான் அதீதமான இறை சிந்தனை கொண்ட நபரா இருப்பார். அதுபோல எல்லோருக்கும் ஒழுக்கமான ஒரு பண்புகளை சொல்லித்தரக்கூடிய நபரா இருப்பார். ஜாதகர் வித்தைகளை எளிதில் கற்றுக்கொள்வார், கற்றுக்கொண்ட வித்தைகளின் மூலயமாகவும் நல்ல பதவி அதிகாரங்களை பெறுவார். அதுபோல 4ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் இருப்பவர்களுக்கு இன்னொரு அடிஷனலான விஷயமா ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கை, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா என்ன இருக்குன்னா எப்பயுமே இறை பக்தியோடு ஜாதகர்களை வளவர செய்யும். அதுபோல இந்த 4ல் ஒருவேளை மறைவு பாவாதிபதியாக அமர்ந்து 4ல இருக்கிறார்னா வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை, பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களையும் நல்ல வீடு மனை சொத்து சுகங்களோடு ஜாதகர் வாழக்கூடியதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம், ஜாதகருடைய மனதை குறிக்கக்கூடிய பாவம், முன்னோர்களை பற்றி குறிக்கக்கூடிய பாவம். குரு 5ல இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள்லாம் மிகவும் இறை நம்பிக்கை கொண்ட முன்னோர்கள், ஊர்ல ஒரு பெரிய மனிதர்களாக இருந்திருப்பார்கள், இறை சிந்தனை கொண்ட நபர்களாக இருந்திருப்பார்கள். அதுபோல ஏதாவது தொண்டு செய்த நபரா இருப்பார். மக்கள்ல ஒரு கௌரவமான மூதாதைகளை கொண்ட ஜாதகர் தான் 5ல குரு. அதுபோல பெண் வாரிசுகள் அதிகமாக இருக்கும். 5ல குரு இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். அதுவும் அறிவும் திறமையும் நிகழ்ந்த ஒரு பாரம்பரியமிக்க குழந்தைகளாக ஜாதகருக்கு அமைச்சு கொடுக்கும். அதுபோல 5லே குரு இருப்பவர்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மையும் இறை சிந்தனையும் அதிகமா இருக்கும். புத்தி கூர்மை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பூர்வீகத்தினால் ஆதாயம் இருக்கும். ஆனா லக்ன அவயோகியா குரு 5ல இருந்தாருன்னா ஜாதகர் தனித்து சென்று புதிதாக பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல பிரபஞ்ச சக்தி, ஏதோ ஒரு கனெக்ஷன் முன்னோர்களோடையோ அல்லது பிரபஞ்சத்துல முன்கூட்டி உணரக்கூடிய சக்தி, இதெல்லாம் பிராக்டிகலா சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேருக்கு இதை நான் யோசிச்சேன், இது நாளைக்கு நடக்கும்ன்ற அந்த முன்கூட்டி யோசிக்கக்கூடிய திறனை கொடுக்கும். கற்பனை, நல்ல புத்தி சாமர்த்தியமான விளையாட்டுகள்ல ஜாதகருக்கு யோகம். 6ஆம் இடத்திலே குரு பகவான் ருணரோக பாவத்துல குரு இருக்கிறார். எதிரி, நோய், வம்பு, வழக்குகளை குறிக்கக்கூடியது இந்த 6ஆம் இடம். 6ல குரு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அரசு துறையில வேலை செய்யறாங்க, குறிப்பாக வங்கி நிறுவனங்கள்ல வேலை செய்யறது, பேங்கிங் செக்டர்ல வேலை செய்யறது, பினான்ஸ் செக்டர்ல வேலை செய்யறது, இதெல்லாம் நடக்குது. அது போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல ஒரு மேனேஜராவோ ஒரு உயர்மட்ட கேட்டகரிகள்ல தலைமை பதவிகள்ல ஜாதகர் இருக்கிறார். ஆனா 6ஆம் இடத்திலே குரு எப்பொழுதுமே வேலைக்கு விசுவாசமான மனிதர்களை கொடுக்குது. ஜாதகருக்கு குடும்பம் முக்கியமா வேலை முக்கியமானா வேலைதான் முக்கியம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த 6ஆம் இடத்துக்கு குரு கொடுத்துரும். ஆனா நல்ல பதவி அதிகாரங்களை கொடுக்குது. அது போல குரு வீடு கொடுத்த 6ஆம் இடத்ததிபதி வலுத்து விட்டால் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனை வருது. ஆஃப்டர் 40க்கு பிறகு கண்டினியூவா மெடிசன் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உடல் பிரச்சனையை கொடுத்து விடுகிறது. எதிரியை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. எதிரி நேர்மையான வழிகள்ல போராடக்கூடிய எதிரி தான். எதிரியினால் பிரச்சனைகள் இல்லை. ஆனா 6ல் குரு இருப்பவர்களுக்கு வேலை தான் பிரச்சனை. நல்ல வேலையெல்லாம் கொடுத்தது, வேலைக்காகவே தன் வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக மாற்றி கொடுத்துரும். 7ஆம் இடத்திலே குரு. 7ஆம் இடம் நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, கணவன் மனைவியை சொல்லுது. ஜாதகர் வாழ்க்கையில யாரை சந்திச்சாலும் 7ஆம் இடம் சொல்லுது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் 7ஆம் இடம் சொல்லுது. இப்ப 7லே குரு இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை, பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து ஒரு நல்ல கௌரவ குடும்ப பின்னணியிலிருந்து வாழ்க்கை துணை அமைது. வாழ்க்கை துணை உருவான பிறகு வாழ்க்கையும் மேலோங்கி போகுது. மேலோங்கின ஜாதகருக்கு அது வரைக்கும் நல்ல ஒரு வீடு இல்லை, சொத்து இல்லை, நிலபலங்கள் இல்லை, ஒரு கௌரவமான அங்கீகாரம் இல்லைன்னா கூட 7ல குரு இருக்கிறவங்களுக்கு பெரும் யோகத்தையும் பெரும் வெற்றிகளையும் கொடுத்துருது. அதுபோல நல்ல நண்பர்கள் கூட்டத்தை உருவாக்கும். அதுபோல நல்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ். ஒருவேளை லக்ன அவயோகிய 7ஆம் இடம் இருக்குதுன்னா நிறைய பேருக்கு இது டவுட் வரும். 7ஆம் இடத்துல குருலாம் இருக்கிறாருங்க, ஆனா எனக்கு பார்ட்னரோட பிரச்சனையாவே இருக்கு. காரணம், ஜாதகருடைய சிந்தனை பொது சிந்தனையா இருக்கு. ஜாதகருடைய சிந்தனை பொது சிந்தனையா இருக்கு. ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்கீங்க, 2 பேருமே சுயநலமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, 2 பேருமே பொதுநலமா இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒருவர் சுயநலமாகவும் ஒருவர் பொதுநலமாகவும் இருக்கும்போதுதான் பிரச்சனை.
அப்ப 7ஆம் இடத்திலே குரு இருக்கும்பொழுது லக்னமும் ஓரளவுக்கு சுபர்களான சுக்கிர புதன் இது போன்ற ஒளி கிரகங்களுடைய தொடர்புல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மாறி இருந்தா தான் பிரச்சனை. 8ல குரு குழந்தைக்காரகர், பொருள் கொடுக்கக்கூடிய தனக்காரகர். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அஷ்டம பாவம் நஷ்டத்தை சொல்லுது, ஆயுளை சொல்லுது. இதெல்லாம் 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஒரு பயம் வந்துடும். சுபகிரகமே மறைஞ்சு போயிட்டா குழந்தை இருக்குமா, பணம் கிடைக்குமா. 8ல் குரு மறைவது யோகம். வெளிநாடு தூரதேச வாழ்க்கையிலே பெரும்பாலும் சக்சஸ் ஆகிறதுக்கு இது 8ஆம் இடத்து குரு. 8ல குரு இருக்கவங்களுக்கு தான் வெளிநாடு வாழ்க்கையில யோகம் பண்றது, வெளிநாட்டுல நல்லா செட்டில் ஆகிறது, பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் போய் கௌரவ பெயர் புகழோட இருக்கிறது. ஒருவேளை யோகராகி 8ல மறைஞ்சிட்டாருன்னா ஜாதகருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையை பற்றின பயம், ஒரு மரண பயத்தை கொடுக்கிறது, ஆயுளை குறைத்து கொடுக்கிறது. லக்ன யோகராகி 8லே ஸ்தான பலம் குறைஞ்சு வலுத்தா. ஒருவேளை 8ல குரு இருக்கிறார், வீடு கொடுத்த கிரகம் வலுக்குதுன்னா வெளிநாடு தூரதேசம், வேற இடங்கள், வேற மாநிலங்கள், இடப்பயிற்சி பூர்வீகத்தை விட்டு வெளில போய் செட்டில் ஆகி நல்ல பணம் பொருள் செல்வாங்களோடு புது பூர்வீகத்தோட ஜாதகர் வாழ்க்கையை நடத்துகிறார். அவயோகமா இருக்கக்கூடிய ஒரே அமைவு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் தனிச்சையாக எந்த திரிகோண தொடர்பையும் பெறலன்னா தான் ஸ்ட்ரகிளை அனுபவிக்கிறார். 9லே குரு தந்தையை பற்றி சொல்லக்கூடிய பாவம், தந்தை வழி உறவுகளை சொல்லுது, தான தர்ம சிந்தனை, இறை நம்பிக்கை. 9ல குரு இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையான நபர்கள். அவர்களுடைய தந்தையும் நேர்மையான நபராக இருப்பார். அதுபோல இந்த 9ஆம் இடத்திலே குரு இருக்கிறவங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க பொது சிந்தனை கொண்ட பொது சேவை செய்யக்கூடிய துறைகள்ல இருப்பாங்க. ஜாதகருக்கு இறை நம்பிக்கை அதிகமா இருக்கும். ஆன்மீக பயணங்களை அதிகமா மேற்கொள்ளக்கூடிய நபரா இருப்பார். வருஷத்துக்கு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு பயணமாவது ஆன்மீக பயணமா இறை சிந்தனையா போயிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுபோல 9லே குரு இருப்பவர்களுக்கு சமூகத்துல கௌரவம் உண்டு, பெயர் புகழ் உண்டு. எங்கு சென்றாலும் அவருக்கான ஒரு மரியாதையை இந்த 9ஆம் இடத்து குரு கண்டிப்பா பெற்று தருவார். அவயோகியா 9ல இருந்தா மட்டும் தந்தையை பிரிஞ்சு சென்று ஜாதகர் செயல்படுவார். ரிஷப லக்னமா இருக்கிறீங்க, துலா லக்னமா இருக்கீங்க, 9ல குரு, தந்தையினால ஆதாயம் இருக்காது, ஜாதகர் வெளியில போய் பிழைக்க வேண்டிய நிலை இருக்கும். மற்றபடி வேற யாருக்கு 9ல குரு கெடுதல பண்ணல, நல்லதை பண்ணுது, கௌரவத்தை கொடுக்குது, பெயர் புகழை கொடுக்குது, எங்க சென்றாலும் சிறப்பு, பயணங்களினால் லாபம், வெளிநாட்டுல பர்மனண்டா ரெசிடென்ஸ் ஆகிறது, பூர்வீகத்தை விட்டு வெளியில போனாலும் தான் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல குடும்ப பின்னணியில இருக்குன்னா இருக்கிற இடத்துல எல்லாரும் பாராட்டுவாங்க, ஆனா வெளியில பாராட்ட மாட்டாங்க, தெரியாது. ஆனா இந்த 9ல குரு இருக்கிறவங்களுக்கு எங்கு சென்றாலும் புகழை கொடுத்து விடும். 10ஆம் இடத்திலே குரு ஜீவன பாவம், கர்மம். இந்த வாழ்க்கையில பிறந்து எதை தான் செய்ய போகிறோம், எதை செய்து மக்களுக்கு தொண்டாற்ற போறோம் அப்படின்றத 10ஆம் இடம் சொல்லுது, பதவியை சொல்லுது. இப்ப குரு 10லே இருக்கிறவங்க பெரும்பாலும் பணம் பொருளாதாரம் சம்பந்தமான துறைகள்ல, நிதித்துறைகள்ல, கோல்டு ரிலேட்டடான பிசினஸ்ல, மோட்டிவேஷனல் பிசினஸ்ல இருக்கிறது, அது போல அறநிலை துறைகள்ல, அதாவது ஆன்மீக ரிலேட்டடான துறைகள்ல இருக்கிறது, எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதனை மோட்டிவேட் பண்ணக்கூடிய துறைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில், ஒரு உயர் பதவி அதிகாரங்கள் இருக்கு. பொதுவான ரீதியா 10ல குரு இருந்தா பதவி பாழணும். 10ல குரு இருக்கிறவங்களுக்கு அதீதமான உயர்மட்ட அரசு அதிகாரிகளா உருவாக்கி கொடுக்குது. 10ல குரு இருக்கிற கவலையே வேண்டாம். பணத்திற்கு பஞ்சம் இல்லை. குரு தொடர்பு கொண்டு குரு தசைலாம் நடப்புல வந்துன்னா பணம் பொருளாதாரம் உயரிய புகழ்கள் கொடுக்கும். உபஜய பானத்துல ஒரே விஷயம், ஜாதகருக்கு 10ல குரு இருக்கும்போது நல்ல சுயநலமான சிந்தனையற்று குடும்பத்தை விட பொது வாழ்க்கைக்கு அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடிய நபரா மாத்திடும். 11ல குரு, 11ஆம் இடம் என்பது லாபபாவம். 11லே குரு இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்தை குருவாக்கும். நல்ல முன்னோர்களால் ஆதாயம் உண்டு, முன்னோர்கள் சொத்து, முன்னோர்கள் வழிகளினால் ஆதாயம் உண்டு, குழந்தைகளினால் ஜாதகர் ஆதாயத்தை அனுபவிப்பார். ஆசை எல்லாம் பூர்த்தி அடையும். 11ஆம் இடம் தான் ஆசை பூர்த்தி அடையும். லக்னத்திற்கு யோகரோ அவயோகரோ 11ல குரு இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே குறைவில்லாத தனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். குரு தசலா வந்துச்சுன்னா அதீத யோகம், பெரும் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் பெறுவார். அதுபோல கான்ஸ்டண்டா ஒரு வருமானம் ஜாதகருக்கு உண்டு. வாழ்க்கை துணையாலும் வருமானம் உண்டு. வாழ்க்கை துணையாலும் ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கும். தன்னம்பிக்கை, 3ஆம் ஆதிபத்திய தொடர்பை இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பெறுவதனால் ஜாதகருக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். சமூகத்துல புகழ் கொண்ட நபரா இருப்பார். பணம் சம்பந்தமான துறைகள் ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மக்கள் சம்பந்தமான பொது துறைகள் ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துற. குழந்தைகளால் கண்டிப்பா ஆதாயம் உண்டு. இந்த 11ல குரு. 12லே குரு ஆன்மீக பாவம். இந்த 12ஆம் பாவம்ன்றது ஆன்மீகம். ஏன்னா வாழ்க்கையெல்லாம் எப்படி நல்லா இருக்குன்றது இந்த 12ஆம் இடம் தான் சொல்லும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருப்தி அடைமான்றதை இந்த 12ஆம் இடம் சொல்லும். இங்க குரு இருக்கிறாருன்னா இறை சிந்தனை கொண்ட நபர் ஜாதகர். எல்லாமே தெரியும். வாழ்க்கையில ஒருத்தன் ஏமாத்த வந்தாலும் அவன் ஏமாத்தான் வரான்னு தெரியும். இருந்தாலும் அவனுக்கும் துரோகம் நினைக்காத நபர்கள்லாம் இந்த 12ஆம் இடத்துக்கு குரு தான். ஆன்மீக எண்ணம், இறை சிந்தனை அதிகமா இருக்கும். வெளிநாடு தூரதேசத்துல வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள், வேற மாநிலத்துல வாழக்கூடியவராக இருப்பாங்க. ரொம்ப வெகுளி இல்லை, எல்லா விஷயங்களும் தெரிந்தாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத நபர். ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும். வாழ்க்கையை பற்றின முழு புரிதலும் கொண்ட நபர்களாக ஜாதகரை மாற்றும்.
அதோட மட்டும் இல்லாம இவங்க பேர்ல எதை வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் பண ரீதியாக எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரே விதி, குரு 12ல் அமர்ந்து திரிகோண தொடர்பு எடுத்துட்டா மிகப்பெரிய உயர்வு. 5 9ஆம் அதிபதி தொடர்போட குரு 12ல மட்டும் இருக்கிறாருன்னா இவர் பேர்ல எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ரிட்டர்ன் கொடுக்கும். ஒருவேளை 12ல் இருக்கக்கூடிய குருவோடு அவயோகி தொடர்பு கொண்டா மட்டும் ஜாதகருக்கு கொடுத்து போட்ட பணம் திரும்ப கிடைக்கிறது இல்லை. போட்ட பணம் திரும்ப கிடைக்கிறதுலாம் சூழ்நிலையை கொடுத்து விடுகிறது. இந்த பதிவுல நம்ம லக்னம் முதல் 12 பாவம் வரை குரு அமர்ந்த பலனை பார்த்தோம். உங்க ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கிறதோ இந்த பதிவோடு பொருத்தி பார்க்கலாம். கூடுதலாக திரிகோண தொடர்பு கொண்டால் எப்பொழுதுமே லாபம். திரிகோண தொடர்பு குறைத்து அந்த பாவத்திற்கு இருக்குன்னா ஜாதகர் தற்சமயம் தான் லாபத்தை அனுபவிப்பீங்க. நிரந்தர லாபம் அதன் மூலியமா கிடைக்காதுன்றத உறுதிப்படுத்தும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.